எனக்கு அஞ்சாத படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு, பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக நிறைவாக ஒரு சீட்டு கூட காலி இல்லாமல் பிரஸ்ஸாங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எ வெரி வெல் ஆர்கனைஸ்ட் ப்ரெஸ் மீட். நிக்கில்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் ஜெயிக்கணும்னு துணிஞ்சு இறங்கிட்டிங்கன்னா உலகம் முழுசாக அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்யூஸ்ட் படம். இதுக்கு காரணம் ஏஎல் உதயா சார். அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் பார்த்து இருக்கேன். அவர் கூட ரைட்டு லெஃப்ட்டுன்னு பனீர் சார், சிவா சார், சேது பிரதர் எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒன்றா இருந்திருக்கிறோம். இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நாளில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில், கடவுள் பிளெஸ்ஸிங்ஸில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் டேனி ப்ரோ காட் பிளெஸ் யூன்னு சொல்லி கூடவே இருக்கிறாங்க. என்னோட அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், அவரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து ஏதோ சின்ன விஷயம் இருந்தால் கூட அப்பா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. எல்லாமே எங்களுக்காக தான் வரோம். நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒத்துமையாக உழைச்சி வெளியில் வந்திருக்கிற படம் அக்யூஸ்ட். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பிரபு சார் கூட ஃபஸ்ட்டு நாளில் ஒருத்தர் ஃபோனில் கதை சொல்லும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு கண்டென்ட், ஒரு கதை மட்டும் இல்லாமல் என்னோடய ரோல் மட்டும் இல்லாமல் உதயா சார் பண்ணுற கேரக்டர், மலரோட கேரக்டர், யோகி பாபு சார் பண்ணுற கேரக்டர், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸாக பேசும்போது படம் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. கேஎல் பிரவீன் சார் எடிட்டர், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஆக்டர் யோகி பாபு, நிறைய நல்ல ஆக்டர்ஸ், நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு சார், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலேயே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும்? அதுவும் எனக்கு அஞ்சாத படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு, பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த படம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவரோட இதை சொல்ல தேவையில்லை, பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது. நீங்களும் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நான் அஞ்சாவது படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை கொண்டு போய் வேறு லெவலில் ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அக்யூஸ்ட் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க உதயா சார் அண்ட் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், ப்ரொடியூசர் பனீர் சார், தங்கவேல் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நோ ஜஸ்ட் நவ் இந்த படம் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்கு. And songs very beautifully done by, created by Naren Balakumar sir, and fight Silva, stunt Silva master, very beautifully done by him, and it has a very beautiful story. A comedy irukku. Yogi Babu sir has done an amazing work, so it's a family entertainer. And ungal ellaru theater poitu movie watch. I request you to watch the movie in theaters. And romba special moment, and I should address this. It's a very special thing to work with such beautiful and amazing stars like Ajmal sir, Udaya sir, and Prabhakar sir, Danny sir, everyone. A special nandri to PRO Nikhil sir for promoting our movie so beautifully.
And Shiva sir, thank you so much. Without you, this wouldn't have been possible. He is the main pillar of our movie. And everyone, thank you so much. And Marit sir, thank you so much for making me look so beautiful on screen. So everyone, thank you so much. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. நான் வந்து அடுத்த படத்துக்கு நான் டேட் கொடுப்பேன்னாரு. அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு வந்து இப்போது இந்த கேப்பே அவர் வந்து பண்ணது காரணம் நல்ல கதை வேணும், நல்ல படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் வந்து இவ்வளோ கேப் விட்டார். எனக்கு வந்து சும்மா நிறைய படத்தில் நடித்து வரணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. பட் பேர் சொல்லக்கூடிய படமாக வரணும் எனக்கு. கோனா அந்த படத்தில் வந்து அஜ்மல் ப்ரோவோட பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உதய ப்ரோவும் டைரக்டரும் நினச்ச அந்த கனவை அவர் வந்து நிறைவேற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் உடனே கதாநாயகி தேர்ந்தெடுக்கும்போது உடனே ஒரு 4-5 பேரை சூஸ் பண்ணாங்க. பட் இவங்க வந்து ஜான்விக்கை வந்து அப்ரோச் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு அப்போவே செலக்ட் ஆகிட்டாங்க. உடனே அவங்க அடுத்த அந்த ப்ராஜெக்டுக்குள்ளார மிங்கிள் ஆகிட்டாங்க. அவங்க ட்ராவலிங் வேறு மாதிரி. இன்றைக்கி வரைக்கும் இது அவங்களோட சொந்த படமாக நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க. அதுக்கும் அவங்களுக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டராக அப்படியே ஆக்சுவலாக அந்த கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கேரக்டராக சொல்லிகிட்டே வராங்க. அப்போ சொல்லும்போது ஒரு கேரக்டருக்கு பவன் ப்ரோ அவர் ஒரு அரசியல்வாதியாக வராரு. அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு என்ன சொல்கிறதுனா, நம்ம ஏதாவது ஒருத்தரை போட்டு தள்ளணுன்னா ஆந்திராவில் இருந்தோ இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தோ கூப்பிட்டு வருவோம். என்னென்னா இங்கே இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை சூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இது பண்ணால், அது என்னென்னா அந்த வில்லன் வந்து நம்ம டைரக்டரோட கண் பார்வையில் இருந்த பிரபாகர் சார் கர்நாடகாவிலேருந்து வந்து மிரட்டியிருப்பார். நீங்கள் இப்போ இது பார்த்துருப்பீங்களே, ஏ போலீஸ், அவர் தான் பிரபாகர் சார். அந்த மாதிரி அவர் சூஸ் பண்ணி அவர் வேறு லெவலில் அவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உதயபுரவும் டைரக்டரும் வந்து ஒரு போலீஸ் கேரக்டருக்கு வந்து இந்த சினிமாவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒருத்தர், ரம்பா கூட டான்ஸ் எல்லாம் பண்ணி கொரியோகிராஃபெல்லாம் அவர் பண்ணி கொடுத்த நம்ம டேனி சார். அவர் வந்து குடுமையோடலாம் வந்தார். இப்போ என்னை பார்த்து புறமப்படுறாரு கொஞ்சம் முடியெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா அவர் கட் பண்ணி விட்டார் டைரக்டர். இன்ஸ்பெக்டர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, யார் கட் பண்ணி விட்டார். அவரோட பாவம் நீண்ட நாள் அதுக்காக எல்லாம் வளர்த்தி சாமியார் மாதிரிலாம் பண்ணார், எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டார். அவரும் சூப்பராக இந்த படத்துக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர். அப்புறம் இவங்க சுபத்ரா மேடம் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட இது சொல்லக்கூடாது, ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசராக வந்துட்டு முக்கியமாக ஒரு அக்யூஸ்டுன்னு சொல்லிடலாம்ல, அது தப்பு கிடையாதுல்ல. அதுவும் சொல்லக்கூடாதா? ஹீரோயினே அக்யூஸ்டு தானே, அக்யூஸ்டு எல்லாருமே அக்யூஸ்டு தான். அதனால் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணல. ஏன்னா உதயபுரோ வந்து என்னை கேட்காம எதுக்கு சொன்னேன்றாரு. அதனால் வந்து உண்மையிலே மிரட்டி இருப்பாங்க பாருங்கள், அப்படியே சாஃப்டாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லை, இவங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த இல்லைன்றாரு கேமராமேன் தான் அவர். இத்தனை ஆக்சுவலாக இப்படி பண்ணால் நீங்கள் அந்த மாதிரி தெரியுறீங்க, அப்படி பண்ணால் அந்த மாதிரி தெரியுங்கன்னா அவங்க உண்மையிலே கொடூரமாக காட்டிட்டாங்க. நான் என்னென்னு உனக்கு வேணும் அவ்வளோ தானே அப்படின்னு அந்தளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சூஸ் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் ஒருத்தர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு சாரை வந்து உதயபுரவும் டைரக்டரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு உதயபுரம் நிறைய மெனங்கிட்டார் அவரோட டேட் வாங்குறதுக்கு. ஏன்னா நிறைய படங்கள் அவர் கமிட் ஆகியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து உதயபுரம் உண்மையிலே ப்ரெஷர் கொடுத்தாருன்னே சொல்லலாம். அவரே சொல்லிட்டார், உங்களோட ப்ரெஷர்னால தான் நான் வந்து நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயபுரோக்காக தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய பிஸியில் கூட வந்து பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலே வந்து யோகி பாபு சார் வந்து நாங்கள் மொத்த டீமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்கள் படத்தில் வந்து அவர் வந்தேன்னா எங்களோட ஒரு நண்பனாக தான் வந்து நடித்து கொடுத்துட்டு போனார். அதாவது பேமெண்ட்டு அது இது அந்த மேட்டர்லாம் வந்து
அவர் எதுவும் பெருசாக இது பண்ணிக்கவில்லை. உதயபுரம் நம்பியிருக்கேன், நான் வரேன், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவங்க என்ன அதாவது அவர் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுவார் அவருன்னு. ஆனால் இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ டைரக்டரும் உதயபுரம், ஏன் நான் உதயபுரம் அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, டைரக்டரோட ஒரு அவருக்குன்னு ஒரு பெரிய சிரமம் இருக்கும். ஒரு படத்தை கொண்டு போகிறதுல பெரிய சிரமம் இருக்கும். அதை வந்து ஒருத்தர் கொஞ்சம் கூட இருந்து பண்ணாங்கன்னா, அவரும் உதயபுரம் டைரக்டராக இருந்தனால ஆக்சுவலாக அவர் எப்போவுமே எதுலேயுமே தலையிட மாட்டார். ஆனால் வந்து உண்மையிலே வந்து டைரக்டருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து டைரக்டர் கூட பயணித்து இந்த மாதிரி சார் அப்படியா சார் டைரக்டர் சொன்னால் ஓகே சார் நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக பிடிச்சல சார், இவர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இவர் வந்து யோகி பாபு சாரை பேசி வந்து பண்ணாங்க. நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி அவரோட இதில் வந்து எங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே கொடுத்து முடித்து கொடுத்தாங்க. அவருக்கு வந்து நாங்கள் எப்படி நன்றி சொல்லணும் தெரியல. ஏன்னா படம் ஃபுல்லாக வராரு. அவருக்கு வந்து கரெக்டாக தலைவர் படம்லாம் பண்ணுறாங்க. தலைவர் படத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரஜினி சார் சொல்ல வந்தேன். ஏன்னா வந்து அவங்க படம்லாம் பண்ணும்போது இடையில எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்த போது ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரானா கூட அவர் வந்து அதுவும் மலை மேலே வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். அவருக்கு வந்து எப்படின்னா எங்களோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துலேயும் கலந்துக்கணும்னு ஆசையாக இருந்தது. அவரோட சூழ்நிலை வர முடியல. பட் வராது மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லை, உண்மையாலே. ஏன்னா நானும் ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன். இன்னொரு படத்துலேருந்து அவர் வெளியே விட்டுட்டு வரும்போது அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு. ஏன்னா எங்கள் படத்தில் நடிக்கும்போது சப்போஸ் அவர் இல்லைங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா மொத்த டீம் எப்படி அவங்களோட டேட்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுமோ அதெல்லாம் தான் அவருக்கு ஒரு சூழ்நிலை. ஸோ அதுதான் நீங்கள் வேறு எந்த மாதிரியான விஷயமும் அவரோட இதில் தப்பு இல்லை. அவர் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது உண்மையிலே டைரக்டர் சாரும் உதயபுரம் என்ன எதிர்பார்த்தாங்களோ வேறு லெவலில் யோகி பாபு சார் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இதில் டெக்னீஷியன்ஸு டிஓபி மருதநாயகம் அவர்கள் வந்து என்னையவே அழகாக காமிச்சிருக்காருன்னு பார்த்துங்களேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவரோட அந்த விஷன் வந்து வேறு லெவலில் அவர். உண்மையில் எங்களோட பட்ஜெட்டு ரொம்ப கம்மி தான். ஆனால் நான் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது இல்லை நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு, ஏன்னா படத்தோட பட்ஜெட் பெருசு, இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நம்ம வந்து ஏதாவது மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் எங்ககிட்டலாம் பேசினோம். அவங்க படம் மாதிரி நல்லா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலே இந்த படத்தோட ஒரு பெரிய தூண்னே சொல்லலாம் அவர். அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய தூண் இசையமைப்பாளர் நரேன்புர அவர்கள். அவர் வந்து இந்த படத்தோட அது ஆரம்பத்துலேருந்தே வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறதுனா எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி ஆரம்பத்துலேருந்தே. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் அவரும் அதே மாதிரி உதயபுரோக்காக தான் இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்தாங்க. சம்பளத்தை பற்றிலாம் அவர் கவலையே படலை. எல்லாருமே எங்ககிட்டையும் கேட்டாங்க, அவர் மாஸ்டர் இருக்கும்போது பெரிய பட்ஜெட் ஆச்சு எப்படி அப்படின்லாம் சொன்னாங்க. உதயபுரம் வந்து அதை நாங்கள் எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்கிறோம், பட் அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஃபைட்டு பண்ணதெல்லாம் அது வேறு மாதிரி இது. ஏன்னா என்ன சொல்லுவாங்களே, நாங்கள்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டோம். அந்த மாதிரியான ஒரு லைவாக ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. செம்மையான இது. ஆக்சுவலாக அவர் எதிர்பார்த்தது, டைரக்டர் எதிர்பார்த்தது, உதயபுரம் எதிர்பார்த்த அந்த சீன்ஸ் எல்லாம் பக்காவாக வந்துருச்சு. ஏன்னா அந்த ஃபைட்டு அப்படியே பஸ் வந்து டோட்டல் லாஸ் ஆயிரும். இந்த இது வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ட்ரெய்லரில். படம் பார்த்திங்கன்னா இன்னும் அதை பற்றியான வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட மெயின் ஸ்கோரே அதுதான். அதில் வந்து எல்லாமே அதுக்கப்புறம் அதில் வந்து மியூசிக் டைரக்டர் உள்ளே பூந்து விளையாண்டுருப்பார். ஸோ இது எல்லாமே அவர் ஸ்டண்ட் மாஸ்டருக்கு தான் போய் சேரும், சில்வா மாஸ்டர் தான் போய் சேரும். அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம டைரக்டர் சார் வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா எங்களோட ஒரு சகோதரனாக, ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான ஒரு லாஸும் பண்ணக்கூடாதுங்கிறதுல இதாக இருந்தார். எங்கள் 3 பேர்த்துக்கிட்டே ரொம்ப அவர் வந்து எல்லா விஷயத்தையும் கலந்துக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி மோல்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணார். ஆனால் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கன்னடத்தில் எல்லா படமும் ஹிட் கொடுத்துருக்காரு. இந்த படம் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேர் சொல்லும். கண்டிப்பாக அந்தளவுக்கு அவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வேறு வந்துட்டாங்க. அதே மாதிரி எங்கள் எடிட்டர் சாம் தானே, ஃபுல் நேம் சாம் தானே,
ஷியாம் சார். ஏன்னா இப்போ கேஎல் பிரவீன் சாரோட ஒரு என்ன சொல்கிறது அடுத்த மறு உருவன்றலாம் அந்த மாதிரி எங்களுக்காக. ஏன்னா அவர் பிரவீன் சார் இவர் வந்தால் அவர் வந்த மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு இது பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பராக ஒரு ப்ராடக்டை கையில் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. அதை விட இது மொத்தமாக நாங்கள் எல்லாமே ஒரு யூனிட்டாக நாங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எங்கள் இபி சிவா ப்ரோ, அவர் இப்போ அமைதியாக இருக்கார். பட் இதிலெல்லாம் அமைதியாக இருக்க மாட்டார். அவர் தான் எல்லாமே. நாங்கள்லாம் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுலாம் சும்மா பேருக்கு என்ன போட்டுக்கலாம். உதய ப்ரோ நாங்கள் போட்டுக்கலாம், நான் போட்டுக்கலாம், தகவல் சார் போட்டுக்கலாம், எல்லாம் அவர் தான். ஆனால் அவர் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சார் இந்த படமே சிவா ப்ரோனால தான் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கோ டைரக்டராக வேறு படங்களில் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த படத்தில் பண்ண ராஜா ப்ரோ அவங்க, அதே மாதிரி சங்கர் ப்ரோ, ஐரன், இவங்க இப்போ நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட நான் உங்களுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாருமே தான் இந்த படம். அதனால் இந்த படத்தை அழகாக மேனேஜ் பண்ணி இந்த படத்தை ஒரு பொக்கிஷமாக வந்ததுக்கு காரணம் நம்ம ஏஎல் உதயா ப்ரோ. அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அத்தனை பேரும். நாங்கள் ஒவ்வொருத்தரும், ஏன்னா அவர் ஒவ்வொன்றும் மெனக்கட்டது நாங்கள் என் கண் முன்னால் பார்த்தோம். பணம் இதெல்லாம் அப்புறம், ஒரு மனுஷனோட ஹார்ட் ஒர்க்கு, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி அவர் வேறு லெவலில் நிற்கணும். அதுக்கு எல்லாமே என்னென்னா நீங்கள், ஏன்னா பத்திரிக்கையாளர் அத்தனை பேர்த்துக்கும் அவர் நண்பராக இருக்கார். அந்த இதை நீங்கள் ரொம்ப இந்த படத்தோட இதை வெளியே கொண்டு போய் அவரோட உழைப்பை நாங்கள் கூட இருந்துக்கோம். பட் முழுக்க உழைப்பு அவர் தான். அவருக்கு இந்த சாதனை நாயகனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய கூட பயணித்து மிகப்பெரிய எங்களுக்கு தூணாக இருந்த தங்கவேல் சார், ப்ரொடியூசர் தங்கவேல் சார், அவர் வர முடியல. அவரோட சன்னு வந்திருக்காங்க, சேது சார். அவங்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி ஹீரோயினோட அவங்க அம்மா, ஜான்விகாவோட அம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். கூடவே இருந்து எங்கள் கூட எங்களோட இந்த ஒரு குடும்பமாக எல்லாருமே பயணித்தாங்க. அதுதான் இந்த படத்தோட ஹிட் ஆகணும். ஏன்னா கடவுள் துணை இருப்பார்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு, இது வரைக்கும் எந்த விதமான இடங்கள் இல்லாமல் கொண்டு போன இறைவனுக்கு நன்றி. மீண்டும் நல்லபடியாக இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் அத்தனை பேரும் கடவுளாக இருந்து இந்த படத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.